குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரிலேட்டடாக உள்ள சிலபஸில் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் 1857 ரிவோல்ட்டு, அதாவது சிப்பாய் கழகம், அதை பற்றி இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சிப்பாய் கழகத்தை தான் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நம்மளோட சுதந்திரத்துக்கு ஒரு முதல் வித்திட்ட வாரை ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சிப்பாய் கழகத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளூர் மியூட்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் அது பெரிய லெவலில் நடக்கலை. அது வெள்ளூர் மியூட்னி நடந்ததே மொத்தத்தில் ஒரு 8 மணி நேரம் தான் நடந்திருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு இந்தியா அளவில் சொல்கிறது சிப்பாய் கழகம் தான். 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க நம்மளோட ஒரு சில விஷயத்தில் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தே நமக்கு பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம நாட்டில் பழைய மன்னர்கள்லாம் தூக்கி ஆட்சியை பிரிட்டிஷ்காரன்ட கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம இப்போ அதில் வாழ்ந்து தான் ஆகணும், உயிர் வாழறதுக்காண்டி. இருந்தாலும் அவங்க பிரிட்டிஷ்காரங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நமக்கு பிடிக்காமே இருந்துச்சு. அந்த விஷயம்லாம் சேர்ந்து ஒரு பொங்கி எழுந்து வெடித்தது தான் இந்த 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது. இதில் என்னென்ன காசுலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சோசியோ ரிலீஜியஸ் காசஸ் என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒருத்தனோட மத ஈடுபாடுலையோ அவனோட நம்பிக்கையிலையோ அவனை அடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் அப்போ தான் முதல்ல பொங்கி எழுவான். நம்ம பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் விடோ ரீமேரேஜ்னு ஒரு சிஸ்டம் உண்டு, ஓகேவா? அதை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். ஆனால் அதுக்கு முன்னால் விதவைகள்லாம் மறுமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் சட்டம் இருந்துச்சு. இந்தியாவில் சட்டம் இல்லை, இந்திய மக்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவங்க விடோ ரீமேரேஜ் கொண்டு வந்து நல்ல விஷயந்தான். இருந்தாலும் நம்மளோட விஷயத்தை மாற்றிட்டோம், புதுசாக ஒன்று கொண்டு வந்தான். அப்படிங்கும்போது நம்ம மக்களுக்கு பிடிக்கல. இது ஒரு காரணம். அப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அபாலிஷன் ஆஃப் சதி அப்படின்னு அவன் கொண்டு வந்தான். நம்ம உடன்கட்டை ஏறுதல் ஒன்று வச்சுருந்தோம், அதை அபாலிஷன் ஆஃப் சதி கொண்டு வந்தான். இதுவும் நமக்கு பிடிக்கல. அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை எடுத்துகிட்டு அவன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தான். அந்த இங்கிலீஷ் படிக்கிறது அதெல்லாம் கொண்டு வந்தான். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம மக்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு வகையான காரணம். அடுத்து என்ன காரணம் அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிமோ, நில அபகரிப்பு சட்டம். அதாவது ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவரோட நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை போட்டது லார்ட் டல்ஹௌசி. இதுவும் ஒரு காரணம். அடுத்து என்ன காரணம் அப்படின்னா, சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம் அப்படிமோ. அதாவது சிப்பாய்களை வச்சு அவங்க இஷ்டம் எல்லாமே அந்த சிப்பாய்களை வேலை வாங்குறது, வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த துணைப்படை திட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படிமோ. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் காசஸ் தான். எக்கனாமிக்கல் காசு, பொருளாதார காரணம் என்னென்னா, இப்போ பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணான் அப்படின்னா அவன் யாரை வேலைக்கு வைப்பான்? அந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணும்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களாக தான் இருப்பாங்க, ஓகேவா? அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காது. நமக்கு வேலையும் கம்மியாக கிடைக்கும், ஹை பவர் நம்மளும் இருக்க மாட்டோம், நமக்கு சம்பளம் கம்மியாக கொடுப்பான். உள்நாட்டிலே நம்ம ஒரு அடிமை மாதிரி இருந்தோம். இது நம்ம பொருளாதாரத்துலேயும் பாதிக்கப்பட்டோம், மனதளவுலையும் பாதிக்கப்பட்டோம். இது ஒரு வகையான காரணமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து சொல்லக்கூடிய மிலிட்ரி காசஸ், இதான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அந்த புரட்சி திடீர்னு வெடித்ததுக்கு இதை கூட நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். அதாவது 1856 ஜென்ரல் இங்கிலீஷ் மேன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டாங்க. அந்த ஆக்ட் படி பிரிட்டிஷ்காரங்க நம்ம மிலிட்ரி, நம்ம இராணுவ வீரர்களை அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இராணுவ வீரர்கள் பண்ணணும். திடீர்னு அவங்க நாட்டில் ஒரு போர் வருது அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போவோம், நம்ம அந்த நாட்டுக்கு போய் தான் ஆகணும். நம்ம இந்தியர்களுக்கெலாம் ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க, கடல் தாண்டி போய் போர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல பிரிட்டிஷ்காரன். அவன் கூப்பிட்டா நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்தான். இது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, அவன் ஒரு புல்லட் தயாரித்தான், ராயல் என்ஃபீல்டு ரைஃபிளில். அந்த புல்லட்டில் பிக்கு கவ் ரெண்டோட ஃபேட் இருக்குது, பன்னியோடையும் மாட்டோடையும் ஃபேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை பல்லால் கடித்து அதை அந்த ரைஃபிளில் போட்டு அவங்க யூஸ் பண்ணணும். அதாவது
பசு அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்களுக்கு புனிதமான ஒரு விஷயம். அப்போ அவன் வந்து அந்த மாட்டை அறுத்து அந்த கொழுப்பு அவன் யூஸ் பண்ண மாட்டான், அதை வாயில் வைக்க மாட்டான். முஸ்லீம்களுக்கு வந்து பிக் அப்படிங்கிறது என்னதுன்னா ஹராம் அப்படிம்பாங்க. ஹராம்னா முஸ்லீம்களை வந்து செய்யக்கூடாத விஷயம். அதில் வந்து முஸ்லீமுக்கு வந்து பன்னியை வந்து அவங்க பன்னிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி பன்னியோட கொழுப்பில் ஆன ஒரு புல்லட்டை பயன்படுத்த சொன்னான். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்களாக சேர்ந்து நம்மளோட மக்கள் மனசுல எல்லாம் வந்து பொங்கி நம்ம ஒரு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி காரணங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த 1847 ரிவோல்ட்டு சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து இதான். நெக்ஸ்ட்டு வந்து சிப்பாய் கழகம் எதுக்கு திடீர்னு ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். இந்த விஷயம்லாம் பல வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் திடீர்னு அவங்க சிப்பாய் கழகத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு இம்மீடியட்டான ஒரு காசு நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இம்மீடியட் காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பராக்பூர்னு ஒரு பிளேஸில் வந்து ஒரு சோல்ஜர் இருந்தார், மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணார், நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அந்த ராயல் என்ஃபீல்டு ரைஃபிள் புல்லட்டில் வந்து பிக்கோட ஃபேட்டும் கவ்வோட ஃபேட்டும் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நாடு ஃபுல்லாக அது பரவிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஆஃபீஸர் வந்து ஒருத்தர், நீ இந்த புல்லட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். ஆனால் இந்த மங்கள் பாண்டேக்கு வந்து இந்த விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அந்த ஃபோர்ஸ் பண்ணார்ல, இந்த புல்லட் நீ யூஸ் பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ண உடனே அவரோட ஆஃபீஸர், அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து அவருக்கு அந்த ரூல் போட்டு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் ஆர்டர் போட்ட ஆஃபீஸரை வந்து அவர் கொன்றுவார். ஓகேவா? இந்த இடம் தான் வந்து இந்த 1857 ரிவோல்ட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அதாவது அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து இந்த இந்தியன் சோல்ஜர் மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் வந்து சுட்டு கொன்றுவார். இதான் வந்து இந்த 1857 ரிவோல்ட்டோட இம்மீடியட் காஸ் அப்படிமோ. இதுக்கு முன்னால் நான் வந்து ஜென்ரலாக எல்லா காசும் நான் என்னென்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஹிந்துக்கள்லாம் வந்து அந்த காலத்தில் ஷேவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்களோட மதப்படி முஸ்லீம்களை வந்து அவங்க தாடி எடுக்கக்கூடாது, ஹிந்துக்கள் வந்து மீசி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிலிட்ரி ரூல்ஸ் அப்படிங்கிற நீங்கள் தாடி எடுக்கணும், மீசி எடுக்கணும், அப்புறம் வந்து அந்த பஞ்சாப் சிங்கெல்லாம் வந்து அவங்க டர்பனை கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து, அப்புறம் தலையில் ஒரு தொப்பி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டாங்க. இதுவும் அந்த காசஸ் அந்த காரணத்தில் வந்து இதுவும் ஒன்று உண்டு. அப்புறம் இம்மீடியட் காசு வந்து இந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறது தான் வந்து இம்மீடியட் காசு, உடனடி காரணம். இந்த கழகம் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கான உடனடி காரணம் வந்து அந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த சிப்பாய் கழகம் வந்து இதோட சிப்பாய் கழகத்தோட போக்கு எப்படி இருந்துச்சு, இந்த சிப்பாய் கழகம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். 8th May 1857 ஓகேவா? அதில் தான் வந்து மங்கள் பாண்டே வந்து தூக்கில் போட்டாங்க. அவர் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொண்டதுக்காண்டி அவரை பராக்பூரில் வச்சு மங்கள் பாண்டே தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்த நாளான 9 Mayல வந்து மீரட்டில் வந்து அவரை மங்கள் பாண்டே தூக்கில் போட்டதுக்காக இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து 10 May 1857 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏகப்பட்ட பேர் வந்து கிளர்ச்சி பண்ணுறதுனால ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸர்லாம் சுட்டு கொன்றுவாங்க. அதனால் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீரட்டில் இருந்து நேராக கிளம்பி வந்து அவங்க டெல்லிக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருமே சிப்பாய்களாக இருக்காங்க. இவங்கள வழிநடத்துறதுக்கு வந்து ஒரு லீடர் வேணும். அந்த லீடரை அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, டெல்லிக்கு போய் முகலாய பரம்பரையில் வந்து கடைசியாக உள்ள மன்னர் வந்து பகதூர் ஷா 2 அங்கே டெல்லியில் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து எங்களோட சிப்பாய் கழகத்துக்கு வந்து நீங்கள் தான் எங்கள் தலைவராக வந்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி தேடி தரணும் அப்படிம்பாங்க. உடனே அவரும் சரி நம்மளை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்றவார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் அடக்கிறதுக்காண்டி பிரிட்டிஷ்லேருந்து சப்ரஸ் பண்ணதுக்காக பிரிட்டிஷ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் பேர் தான் வந்து சர் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டெல்லிக்கு போய் டெல்லியில் உள்ள அந்த கழகத்தை வந்து டெல்லியில் ஆரம்பித்த அந்த சிப்பாய் கழகத்தை வந்து அடக்கிட்டு அந்த பகதூர் ஷா 2 அவரை தூக்கி வந்து பர்மா ரங்கூன் ஜெயிலில் போட்டுருவார். இதோட வந்து முகலாய சாம்ராஜ்யமே முடிஞ்சிடும். கடைசியாக உள்ள முகலாய மன்னர் யாருன்னு கேட்டால் பகதூர் ஷா 2 தான். ஏன்னா இவர் ஜெயிலில் போட்டோம். இதோட அந்த முகல் கிங்டம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக அழிஞ்சிரும். அடுத்து இந்த கழகம் எங்கே ஆரம்பிக்கும், சிப்பாய் கழகம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா கான்பூரில் ஆரம்பிக்கும். கான்பூரில் இந்த கழகத்தை வந்து யார் ஹெட்டாக இருந்து வழி நடத்துவோம் அப்படின்னா, நானா சாஹிப் டாண்டியா டோப் அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த கழகத்தை வந்து ஹெட்டாக இருந்து அவங்க
வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த நானா சாஹிப் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வா பாஜ்ரோ 2 அப்படிங்கிறவரோட வளர்ப்பு பையன். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோம். அதில் வந்து வாரிசு இல்லைன்னா சொத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க அப்படின்னு. இந்த நானா சாஹிப் வந்து பேஷ்வா பாஜ்ரோ 2ஓட வந்து வளர்ப்பு பையன். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் வந்து நானா சாஹிப் வந்து பேஷ்வா பாஜ்ரோவோட அவருக்கு பிறந்த பையன் கிடையாது, வளர்ப்பு பையன். அப்படிங்கிறனால அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு அதில் வந்து பேஷ்வா பாஜ்ரோ அவரோட சொத்தெல்லாம் வந்து பிடுங்கிடுவாங்க. நானா சாஹிப் எதுவுமே கிடைக்காது. இதனால் வந்து அவருக்கு வந்து பிரிட்டிஷ் மேலே ஏற்கனவே ஒரு கோபம் இருக்கும். இப்போ இந்த சிப்பாய் கழகத்தில் வந்து அவர் அதனால் அதையும் ஒரு காரணமாக வச்சுட்டு அவர் வந்து முன்னால் ஒரு தலைவராக இவரும் டாண்டியா டோப்பும் சேர்ந்து ஒரு தலைவராக இருப்பாங்க. அப்புறம் நானா சாஹிப்பை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே பிரிட்டிஷ் மேலே வந்து ஏகப்பட்ட கோபம் உண்டு. ஒரு தடவை என்ன செய்வார் அப்படின்னா பிரிட்டிஷில் உள்ள ஒரு 100 உமனையும் சில்ட்ரனையும் வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி அவர் கொன்றுவார். இது வந்து அந்த நானா சாஹிப் பண்ண ஒரு விஷயம். அதேமாதிரி இவங்க 2 பேர் நானா சாஹிப்பும் டாண்டியா டோப்பும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ட் ஆஃப் கான்பூர் கோட்டையை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றி இந்த கான்பூரில் வந்து அந்த சிப்பாய் கழகத்தை வந்து இவங்க வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள அடக்கிறதுக்கு யார் வாரா அப்படின்னா கர்னல் ஹேவ்லாக், கர்னல் ஓனைல். இவங்க 2 பேர் வந்து இவங்க 2 பேரையும் அடைக்கிடுவாங்க. இந்த 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் வந்து நானா சாஹிப்பையும் டாண்டியா டோப்பையும் வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சிப்பாய் கழகம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா லக்னோவில் ஆரம்பிக்கும். லக்னோவிலும் இதே மாதிரி ஒரு 2 பேர் தான் வந்து இதை வந்து லீட் பண்ணுவாங்க. அது யாருன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால், நவாப் வாஜிப் அலி ஷா அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சர் ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவரை வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து இவங்க கொண்டிருப்பாங்க. அதான் இவங்க 2 பேர் பண்ண ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த இதுதான். அதுக்கப்புறம் வந்து இப்போது லக்னோவில் வந்து இந்த புரட்சி சிப்பாய் கழகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதையும் அடக்கணும். இதுக்காக வந்து பிரிட்டிஷில் வந்து ஒரு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் ஹேவ்லாக்கும் ஓனைலும் கான்பூரில் உள்ள கழகத்தை வந்து அடக்கியிருப்பாங்க. இதில் யாருன்னா அதே ஹேவ்லாக்கும் இன்னொருத்தர் யாருன்னா ஓரம் அப்படிங்கிறவர், ஓரம் ஓகே. அதில் ஓனைல், இதில் ஓரம், இந்த 2 பேர் சேர்ந்து லக்னோ புரட்சியும் அடக்கியிருப்பாங்க. லக்னோவில் நடந்த சிப்பாய் கழகத்தையும். நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஜான்சியில் நடக்கும். ஜான்சினாலே நமக்கு வந்து அது ஜான்சிங்கிற இடத்துல நடக்கும். நமக்கு ஜான்சினா யாருன்னு தெரியும். அப்போ அங்கே யார் லீட் பண்ணியிருப்பா? ராணி லக்ஷ்மி பாய் தான். அவங்க தான் வந்து ராணி ஆஃப் ஜான்சி. ராணி லக்ஷ்மி பாயும் டாண்டியா டோப், கான்பூரில் பார்த்தோமா ஒருத்தங்க டாண்டியா டோப், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஜான்சியில் வந்து அந்த சிப்பாய் கழகத்தை வந்து இவங்க நடத்தி அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காண்டி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி சார் ஹியூஜ் ரோஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி இந்த கழகத்தை சப்ரஸ் பண்ணி இந்த கழகத்தை அடக்கிறதுக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து சார் ஹியூஜ் ரோஸ்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே லக்ஷ்மி பாயும் டாண்டியா டோப்பும் வந்து கப் கல்கி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. கப் கல்கி எங்கே இருக்குன்னா குவாலியரில் இருக்குது. அவர் ஹியூஜ் ரோஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க அங்கே இருக்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சி அங்கே போய் ராணி லக்ஷ்மி பாய், டாண்டியா டோப் 2 பேரையுமே கொன்றுவார். இதோட வந்து அந்த சிப்பாய் கழகங்கிற விஷயம் வந்து முடிஞ்சிட்டு. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து சிப்பாய் கழகத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டோரியாக ஷார்ட்டாக சொன்னேன். ஆனால் நீங்கள் இதான் வந்து பேசிக்கான மெயினான தீமு. இந்த கதை புரிஞ்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் சிப்பாய் கழகத்தை வந்து ஈஸியாக என்ன கொஸ்டின் எழுதிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து கண்டிப்பாக பாருங்கள், ஒரு தடவை வாசிங்க. இப்போ நான் சொன்ன கதை இருக்கும், அந்த கதையில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிப்பாய் கழகங்கிற விஷயம் மறக்காது. ஓகே, இந்த சிப்பாய் கழகத்தில் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதுக்காண்டி தான் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா முதல் ரீசன் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சிறந்த தலைவர் இல்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த ரயில், கப்பல் எல்லாமே அவங்களுக்கு தான் இருந்துச்சு. நமக்கு அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது. அடுத்து என்ன விஷயம்னா டெலகிராஃப், இந்த தந்தி அப்படிமோ. இப்போ ஒரு ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க தகவல் பரிமாற்றம் வந்து அவங்களுக்கு வேகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த தகவல் பரிமாற்றம் அவ்வளோ வசதி கிடையாது நம்ம இந்தியன் மக்கள்கிட்ட. அதனாலேயும் இதுவும் ஒரு காரணம் ஃபெயிலியருக்கு. வேறு என்ன காரணம்னா அவங்களோட நேவல் பவர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவங்களோட கப்பல் படை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதுவும் ஒரு காரணம். 5ஆவது என்னென்னா நம்ம இந்தியர்கள் வந்து இது ஒரு எல்லாருமே வந்து சிப்பாய் கழகத்தில் வந்து நம்ம கலந்துக்கலை. ஒரு சில பேர் தான் அங்கங்கே ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு சில பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை.
இதுவும் இந்த ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். ஓகே, இந்த சிப்பாய் கழகம்லாம் எதுக்காண்டி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன ஃபெயிலியர்லாம் பார்த்தோம். சிப்பாய் கழகம் நடந்ததுனால அதுக்கடுத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு மாற்றம் நடந்திருக்கும். இதோட ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சிப்பாய் கழகம் 1857 நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷமாக 1858 தான் வந்து குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் நடக்கும். டெல்லி தர்பார் அப்படிமோ அது நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து பிரிட்டிஷில் வந்து கவர்னர் ஜென்ரலாக தான் இருந்திருப்பாங்க. இந்த கவர்னர் ஜென்ரல்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1858க்கு அப்புறம் வந்து வைஸ்ராயாக மாற்றிட்டாங்க. கடைசி கவர்னர் ஜென்ரலும் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு கேனிங் அப்படிங்கிறவர். இந்த வைஸ்ராய்க்கும் கவர்னர் ஜென்ரலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல கவர்னர் ஜென்ரல்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அந்த கவர்னர் ஜென்ரல் யாராக இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கு இந்தியன் கம்பெனிக்காண்டி தான் வந்தாங்க. அந்த கம்பெனியோட ஹெட்டாக தான் இருந்திருப்பார் கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறவர். இப்போ இந்த குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷனு அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த ஒரு சில போர்லாம் வின் பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டில் நிறைய ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. இப்போ அதனால் என்னென்னா, கவர்னர் ஜென்ரலுங்கிறத வந்து வைஸ்ராயாக மாற்றிட்டாங்க. கவர்னர் ஜென்ரல்னால் அவன் கம்பெனியை மட்டும் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இனிமேல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வைஸ்ராய்னா பிரிட்டிஷோட ஒரு பிரதிநிதியாக இருந்து நம்ம இந்தியாவே வந்து அவன் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாற்றிட்டாங்க. அதான் வந்து அந்த வைஸ்ராய் அப்படிங்க. கவர்னர் ஜென்ரலுக்கும் வைஸ்ராய்க்குள்ள வித்தியாசம் இதுதான். கவர்னர் ஜென்ரல்னால் வந்து ஹெட் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. வைஸ்ராய் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து வைஸ்ராய்.